வணக்கம் தோழர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 9 ஜூலை 2024 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா சென்னைக்கான புதிய காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே அருண் என்பவர் தான் பார்த்தீங்கன்னா சென்னைக்கான புதிய காவல் ஆணையராக தற்போது நியமிக்கப்பட்டுள்ளார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3 புதிய குற்றவியல் சட்டங்களை ஆய்வு செய்து மாநில திருத்தங்களை பரிந்துரைக்க தமிழக அரசால் அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே சத்யநாராயணன் அவர்கள் தான். பார்த்தீங்கன்னா ஜூலை 1ஆம் தேதி நடைமுறைக்கு வந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்களை ஆய்வு செய்து மாநில திருத்தங்களை பரிந்துரைக்க தமிழக அரசால் ஒரு நபர் குழு, அந்த குழுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். யாருன்னு பார்த்தீங்கன்னா கே சத்யநாராயணன் தான். இந்த கே சத்யநாராயணன் என்பவர் பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதியாக பார்த்தீங்கன்னா பதவி வகிச்சிருப்பார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹரியானாவின் புதிய தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்கஜ் அகர்வால். இந்த பங்கஜ் அகர்வால் தான் பார்த்தீங்கன்னா ஹரியானாவின் புதிய தலைமை தேர்தல் அதிகாரியாக பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா ஹரியானாவின் தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனுராக் அகர்வால். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆசிய பில்லியர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ருவ் சித்வாலா என்பவர் தான் பார்த்தீங்கன்னா ஆசிய பில்லியர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை பார்த்தீங்கன்னா வென்றிருப்பார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிராண்ட் பிரிக்ஸ் மல்யுத்த போட்டியில் மகளிர் 50 கிலோ எடைப்பிரிவில் தங்கம் வென்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினேஷ் போகத் என்பவர் தான். பார்த்தீங்கன்னா இந்த கிராண்ட் பிரிக்ஸ் மல்யுத்த போட்டியில் மகளிர் 50 கிலோ எடைப்பிரிவில் தங்கம் வென்றவர். இந்த கிராண்ட் பிரிக்ஸ் மல்யுத்த போட்டி பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் பார்த்தீங்கன்னா நடைபெற்றிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் இலகு ரக ஜொராவர் பீரங்கியை எந்த நிறுவனம் உருவாக்கியுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இந்த டிஆர்டிஓ எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1958. இதனுடைய தற்போதைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வி காமத் அவர்கள். இந்த ஜொராவர் பீரங்கி பார்த்தீங்கன்னா எங்கே சோதனை செய்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய அசிரா பகுதியில் பார்த்தீங்கன்னா இதன் சோதனை பார்த்தீங்கன்னா நடத்தியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2027க்குள் இந்திய இராணுவத்தில் இந்த ஜொராவர் பீரங்கி பார்த்தீங்கன்னா இணைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சீனாவை சமாளிப்பதற்காக கிழக்கு லடாக் பகுதி, அதாவது கிழக்கு லடாக் எல்லையில் பார்த்தீங்கன்னா இந்த ஜொராவர் பீரங்கியை நிறுத்தப்போவதாகவும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 செப்டம்பர் 2018 அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்காங்க. இது ஒரு மத்திய அரசின் இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா ஆண்டிற்கு ரூபாய் 5 லட்சம் வரை பார்த்தீங்கன்னா மருத்துவ காப்பீடு வழங்கப்பட்டு வந்திருந்தாங்க. தற்போதைய செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா பயனடைவோர் எண்ணிக்கை மற்றும் காப்பீட்டு தொகை பார்த்தீங்கன்னா 2 மடங்காக உயர்த்த போவதாக பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜோஸ்னா சின்னப்பா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்குவாஷ் என்ற விளையாட்டின் தொடர்புடையவர் தான் பார்த்தீங்கன்னா ஜோஸ்னா சின்னப்பா அவர்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்செபலிட்டிஸ் எனப்படும் மூளை அழற்சி பாதிப்பு எந்த மாநிலத்தில் பரவி வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரள மாநிலம். இந்த கேரள மாநிலத்தில் தான் பார்த்தீங்கன்னா என்செபலிட்டிஸ் என சொல்லக்கூடிய மூளை அழற்சி நோய் பார்த்தீங்கன்னா பாதித்து வருகின்றது. இது எதன் மூலம் பரவுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசுத்தமான தண்ணீரில் குளிப்பதன் மூலம் அதில் இருக்கக்கூடிய அமீபா அது போயிட்டு மூளைக்குள்ளே பாதிப்பை ஏற்படுத்துது. இதனால் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் பார்த்திங்கன்னா காய்ச்சல், வாந்தி, மயக்கம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதற்கான அறிகுறிகளாக சொல்லப்படுகிறது. ஓகே கைஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோதான்.
மறக்காமல் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.